அத்தை. கண்மணி வாமா. அக்கா கண்மணி வாமா, உட்கார் 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 வா. கண்மணி ஒரு வாய் சாப்பிடுமா. இல்ல அத்தை, வேண்டாம், தண்ணி மட்டும் கொடுங்க. சரி. என்னம்மா ஆபீஸ்க்கு போலியா? இல்ல அத்தை. இந்தாம்மா. மனசு ஒரு நிலையில இருந்தா தானே வேலை ஓடும். அதை விட்டுட்டு அங்க போய் மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு குழப்பிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு அங்க போகணும்? வெறுப்பா இருக்கு அத்தை. என்னம்மா கண்மணி, ஏன் இப்படி சோகமா பேசுற? என்னாச்சு? உங்களுக்கு தெரியாதா அத்தை? தெரியுமா, இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிறவளாச்சே நீ. புதுசா வேதனைன்னு வர்றதுக்கு உனக்கு என்ன இருக்கு? எனக்குள்ள இருக்கிற வேதனையெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அதை நினைச்சு ஆசை போட போட என் நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு. என்னம்மா, என் புருஷனும் என் பிள்ளையும் வந்து மறுபடியும் ஏதாவது தகராறு பண்ணாங்களா? இனிமே அவங்க புதுசா எதுவும் பண்ண வேண்டாம். ஏற்கனவே அவங்க பண்ண காரியத்தினாலதான் என் குடும்பமே நிம்மதி இழந்து தவிக்குது. எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் கண்மணி புருஷன் பூபதி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லும் போதெல்லாம் என்ன அப்படியே சவுக்கால் அடிக்கிற மாதிரி இருக்கு. உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்றதுல தப்பு ஒண்ணும் இல்லம்மா. சக்தி ஓடி போனதோட அவளை தலை முழுகிட்டு இவரு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இப்ப ஒருத்தைய கட்டிக்கிட்டாரு. அந்த மாதிரி அன்னைக்கே வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா எல்லாருமே நிம்மதியா இருந்திருக்கலாம். இன்னைக்கு மேகலாக்கா வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் யாரு? இவர் தானே. இவர் மட்டும் மேகலாக்காவை பத்தி அபாண்டமா சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு விஸ்வத்துக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் ஆகி அவங்க செட்டிலா இருப்பாங்க. போச்சு, அவங்க வாழ்க்கையும் போச்சு. கண்மணி, நீ ஏமா உன் மனசை போட்டு குழப்பிக்கிற? அதானே ஏங்க, நீங்க பழசல் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நிம்மதியா வாழ முடியாது. அதெல்லாம் மறந்துடுங்களேன். எப்படி மறக்க முடியும்? ஒவ்வொரு நிமிஷமும் மனசு அல்லாடிக்கிட்டே இருக்கு. என்ன வாழ்க்கை இது? சீ, எனக்கு சந்தோஷம் வேண்டாம். அட்லீஸ்ட் அழுகை இல்லாம மனசை ரண வேதனைப்படுத்தாம மண்ணு மாதிரியாவது ஒரு வாழ்க்கை இருக்கலாம்ல. உல கொதிக்கிற மாதிரி மனசு கொதிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பிறவி எடுத்ததுக்கு பேசாம செத்து தொலைச்சிருக்கலாம். கண்மணி, அப்படியெல்லாம் பேசாதம்மா. கேட்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாவு என்னம்மா சாதாரணமா? எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு வரத்தான் செய்யும். ஆனா அந்த சாவை எதிர்த்து நின்னு ஜெயிச்சு போராடி வாழணுமா? வாழணும்னா அதுக்கு ஒரு பிடிப்பும் அர்த்தமும் இருக்க வேண்டாமா அத்தை? ஒரு நாள் அழுதா இன்னொரு நாள் சிரிக்க வேண்டாமா? அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வேண்டாமா? என்ன இது? நான் செத்தாதான் நிம்மதினா செத்து போக கூட நான் தயாரா இருக்கேன் அத்தை. கண்மணி, சாவுக்கும் பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லம்மா. நீ செத்து போயிட்டா பிரச்சனையே இல்லாம போயிடுமா? அது வேணா உனக்கு தெரியாம போகும், அவ்வளவுதானே. எனக்கு எல்லாமே தெரியும் அத்தை. ஆனா இவராலதான் எங்க வீட்டுல நிம்மதி கெடுது. நான் வீட்லயே இருக்கேன். இவ புருஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லும் போது என்னால தாங்கவே முடியல. நான் என்ன பண்றது? கண்மணி, அழாதம்மா, அழாத. நான் இப்பவே கிளம்பி அந்த வீட்டுக்கு போறேன். அத்தை, வேண்டாம் அத்தை. இல்லம்மா, நான் போறேன். இனிமே பூபதியால உனக்கு எந்த பிரச்சனையும் சங்கடமும் ஏற்படாது. அதுக்கு நான் பொறுப்புமா. நீ தைரியமா போ. அத்தை, போ, கவலைப்படாத, போ. கிளம்பு. போயிட்டு வர அத்தை. சரிம்மா.
மெதுவா வா, மெதுவா பார்த்து வா, மெதுவா மெதுவா. விஜி மறந்துட்டா. வா உட்கார், சாஞ்சு உட்கார்டா. மா விஜி என்ன வெறுத்துட்டாமா, என்ன யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டாமா. அழாது விஜி அழாதடா. லவ் பண்றப்ப என் மேல சத்தியெல்லாம் பண்ணாமா, தெரியலன்னு சொல்லிட்டாமா, தெரியலன்னு சொல்லிட்டா. ஏடா அவதான் உன்னை என்னைக்கோ வெறுத்துட்டு போயிட்டால, இன்னும் ஏடா நீ அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இப்படி எல்லாம் லவ் பண்ண தெரியுமா? அடிச்சதெல்லாம் வலிக்கலம்மா, என்ன தெரியலன்னு சொல்ல பாத்தியா, அதாம்மா வலிக்குது. தெரியலன்னு சொல்லடா, என்னையும் தாண்டா தெரியலன்னு சொல்லிட்டா. டேய் அவதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டால, இன்னும் ஏண்டா அவளையே நினைச்சுக்கிட்டு என்ன கழுத்த இருக்கிற? விஜி எனக்கு வேணுமா, எனக்கு இல்லன்னா செத்து போயிடுமா. வேணாண்டா, கடவுளே, என் பிள்ளை என்னைக்கு தான் மத்தவங்கள போல நல்லபடியா இருக்க போறானோ தெரியலையே, என்ன பண்ணுவேன்? இருடா, உடம்பெல்லாம் வலிக்குதா? ஒரு நிமிஷம் இரு, நான் உள்ள போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். இரு. வேணுமா? அழாத, வரேன் இரு. ஏன் விஜி இப்படி பண்ண? சத்தியெல்லாம் பண்ணிய விஜி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜி ஒன்ன. ஏன் விஜி என்னை விட்டுட்டு போன? இது பார், இந்தா இங்க பார், ஆக்காமி இன்னும் கொஞ்சம் குடி. படுத்துக்கடா, படு படு படுறா, பார்த்து பார்த்து படு, மெதுவா காலை நீட்டிக்கும். விஜிமா படுத்து தூங்கு, படுத்துக்க. இரு வரேன், நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். விஜி போயிட்டா, இனி நான் யாருக்காக உயிரோட இருக்கணும்? இனி இருக்கக்கூடாது. மகேஷ், 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 எங்க போனா இவன்? மகேஷ், மகேஷ், ஐயோ இவன் எங்க போனானா? இவன் எங்க போய் தேடுவேன்? மகேஷ், டேய் மகேஷ், டேய் மகேஷ், இவன் எங்க போனான்னு தெரியலையே, நான் எங்க போய் தேடுவேன்? ஐயோ கடவுளே, டேய் டேய் மகேஷ், மகேஷ், ஐயோ என்னடாச்சு இருக்கு? என்னடா பண்ண? என்னடாச்சு? என்னடாச்சு? டேய் என்னடா பண்ண? ஐயோ அது பாட்டில், கடவுளே, ஐயோ பாட்டில் ஆசிரியர் குடிச்சிட்டானே. ஆஸ்பத்திரிக்கு போறேன், யாராவது வாங்க.
என்னங்க? உங்களதான். உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. அந்த மென்டல் பைய உங்க முன்னாடியே வந்து உரிமையா பேசினதோ, என்ன காதலிக்கிறேன்னு சொன்னதோ, உங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கோன்னு எனக்கு புரியுதுங்க. ஆனா இது சம்பந்தமா உங்க மனசுல சிறு சஞ்சலமோ காயமோ இருந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாதுங்க. ஏன்னா என் மனசு பூரா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மாதிரி நீங்க தாங்க இருக்கீங்க. விஜய், அந்த மென்டல் பையன் சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி தான் என் பின்னாடி சுத்தினதும் என்கிட்ட பேசினதும். ஆனா என் மனசுல எந்த கலங்கமும் இல்லைங்க. எப்படிங்க இருக்கும்? என் மனசு என் ராஜா பூபதிக்காக காத்துட்டு இருந்ததுங்க. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. உங்க மனசுல சின்ன துளி அளவு இந்த எண்ணம் வந்தா கூட ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த வினாடியே உங்க கால்ல விழுந்து என் உயிரை விட்டுருவாங்க. விஜய், இந்த மாதிரிலாம் பேசாத. இத பாரு, நானும் பெருந்தன்மையானவன் தான். எனக்கு முதல்ல பார்த்த சக்திங்கிற பொண்ணு வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா. ரெண்டாவது வந்தவ என் கூட வாழல. ஆனா கடைசியா வந்த நீ பாலைவனத்து ரோஜா மாதிரி என் கூட வந்த. உன் வாழ்க்கையிலையும் வேற ஒருத்தன் வந்துட்டான்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. ஆனா இப்ப நான் தெளிவா இருக்கேன். ராசாவோட மனசு எனக்கு தெரியுங்க. நீங்க ஒரு வார்த்தை இப்ப சொல்லுங்க, நான் தீ குளிச்சு உங்ககிட்ட உண்மையை நிரூபிக்கிறேங்க. விஜி, என்ன பேச்சு பேசுற? இத பாரு, இது மேல இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ராசாத்தி. என்ன இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்ன? இது போதுங்க, எனக்கு நீங்க தான் வேணும். இது மட்டும் போதும் எனக்கு. விஜய், நீங்க மட்டும் சந்தேகப்படாம இருந்தா போதும். டேய் பூபதி, டேய் டேய் பூபதி, வாடா வெளியே. வாடா வெளியே. ஏய், யார் வீட்டுக்கு யார் வந்து பூபதின்னு மரியாதை இல்லாம பேரை சொல்லி கூப்பிடுற? உனக்கெல்லாம் என்னடா மரியாதை பாவி? உன்னால எங்க அக்கா வாழ்க்கை நாசமா போச்சேடா. ஏய், விடுங்கறல. யோ சரிடா போயா. ஏய் என்னடா பாக்குற? விடு விடு. விடுங்க. ஏய், யார் சட்டையில யார் கை வைக்கிறது? ஏய் விட மாட்டேன்டா. ஏய், எம்எல்ஏ கை வைக்கறியா? ஏய் பொடி பையன். பாரு. என்ன உக்கா அனுப்புறாளா? உன்னை இந்த நிலைமையில கொண்டு போய் அங்க நிறுத்துறேன்டா. பூபதி யாருன்னு கமெண்ட்ருங்கப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படியே பொறுமையா போறது? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஏறா வண்டியில, ஏறா வண்டியில. நீ போடி, உனக்கு தெரியாது. ஏறா ஏறா வண்டியில. போடா போடா உள்ள. ஏறா உள்ள.
பார்த்துக்கோமா. நீ ஒன்றும் கவலைப்படாத, போ உள்ள. ஓ